ஆல், திஸ் இஸ் டே அபவுட் எஸ்டர்டே. ரீசெண்டாக வந்துட்டு இங்கே ரொம்ப மழை பெய்யறதுனால செவரெல்லாம் வந்து ஃபுல்லாகவே சேராயிடுச்சு. நம்ம பூத்தொட்டியில் உள்ள மண்ணெல்லாம் தெரிச்சு. ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செவரெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், புரட்டாசி வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நாளைக்கெல்லாம் மஞ்சள் தடவி கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் மட்டும் பண்ணி வச்சேன். ரிமைனிங்லாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ரசம் தான் வச்சேன். நான் எப்படி செய்வேன்னா, பூண்டு, மிளகு, சீரகம், மிளகா 4த்தையும் நல்லா இடிச்சுக்கணும். புளி தண்ணியை கரைச்சிட்டு அது கூடவே தக்காளியையும் பிழிஞ்சு விட்டுக்கணும். இடித்த பவுடரையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலையை போட்டுட்டு புளி தண்ணியையும் சேர்த்துட்டு பொங்கி வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்தில் தலை ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா.